السلام عليكم ورحمة الله تعالى. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال النبي صلى الله عليه وسلم كما تعيشون تموتون وكما تموتون تبعثون أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேன்மைக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் ரமதானுடைய ஏகதேச அதிகமான பகுதியை கடந்த நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்றைய தலைப்பிலே சகோதரர் முனீர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று மனிதனுடைய வாழ்வும் மரணமும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று நாம் ஒரு திட்டமிட வேண்டும், ஆசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும். இதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, இறந்த ஒவ்வொருவனும் மரணம் அடைவது கட்டாயம். மரணம் ஒன்றுதான் யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பொருள். மற்ற எல்லாத்திலையும் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். மௌத்துடைய விஷயத்தில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. மிக உறுதியானது, எல்லோராலும் நம்பப்படக்கூடியதுதான் இந்த மரணம். அதனால்தான் மரணம் என்ற வார்த்தையை, மௌத் என்ற வார்த்தையை சொல்லப்பட வேண்டிய இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல யகீன்ங்கிற வார்த்தையை சொல்றான். யகீன் என்று சொன்னால் மிக உறுதியானது, எவ்வித சர்ச்சைக்கும் இடமில்லாத ஒருவருக்கு யகீன் என்று சொல்லுவோம். அல்லாஹ் மரணம் என்பதை குறிப்பிடும் பொழுது மௌத் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு அந்த இடத்திலே யகீன் என்பதை பயன்படுத்தி இருக்கிறார். வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உன்னுடைய இரட்சகனை நீ பணிந்து நடந்து கொள், வணங்கி நடந்து வா. எப்போ வரைக்கும் வணங்கணும்? ஹத்தா யஅதியக்கல் யகீன், உனக்கு யகீன் வரும் வரை. அந்த இடத்துல யகீன் வரும் வரைனா நம்பிக்கை வர்ற வரைக்கும், நம்பிக்கை வந்துச்சா விட்டுறலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்த. அந்த இடத்துல யகீன் என்பதற்கு பொருள் மௌத்து வரும் வரை. மௌத்து வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடங்கள், வணங்கி வாருங்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்விலே நாம் சிறப்பை தேடுகிறோமோ, கௌரவத்தை விரும்புகிறோமோ, கண்ணியத்தை விரும்புகிறோமோ, அதே விதமாக நமக்கு மரணத்திலும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் விரும்ப வேண்டும். நம்முடைய மரணம் கௌரவத்தோடு வரணும், இழிநிலையில வரக்கூடாது, கேவலப்பட்டு வரக்கூடாது, ஐயோ பாவுண்டு அடுத்தவன் பரிதாபப்படுற மாதிரி வந்துடக்கூடாது. இது அல்லாஹ் அடுத்து நம்ம வேண்டும். அதை வேண்ட சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நல்ல மரணம் வேண்டுமையானா, அருமை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். அதுக்கு வழியே இதுதான். வாழக்கூடிய வழிமுறை உங்களுக்கு கௌரவமாக, கண்ணியமாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக வாழ்வீர்களேயானால் மரணமும் அதே நிலையில் வரும், சர்வ கம்பீரத்தோடு வரும், முழு மரியாதையோடு அது கிடைக்கும். இதே நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். நான் உங்களுக்கு முன்னால் ஒரு ஹதீஸை படிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ரிவாயத்துக்கள்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி வாழுகிறீர்களோ அப்படி நீங்கள் மரணத்தை அடைவீர்கள். கமா தஈஷூன தமூதுன. வாழக்கூடிய முறையிலே தான் நீங்கள் மரணத்தையும் பெறுவீர்கள். எப்படி மரணத்தை பெறுவீர்களோ அப்படியே நாளை மறுமை நாளில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். கமா தமூதுன துபஅஸு. வாழும்
விதத்திலே மரணம் வரும், மரணம் வரக்கூடிய விதத்திலே ஆகிரத்திலே எழுப்பப்படுகிறது. கண்ணியத்தோடு வாழ்ந்தோம், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையில வாழ்ந்தோம், அதே பொருத்தமான நிலையில மௌத்து வரும். அந்த பொருத்தமான நிலையில ஆகிரத்தில் கோடான கோடி மக்களுக்கு முன்னாலே எழுப்பப்படும். இல்லாட்டிங்க பல பேர் பல விதமா எழுப்பப்படுவாங்க. ஹதீஸ் நிறைய வருது. அதனால வாழ்க்கை முறையை நாம கௌரவமாக, கண்ணியமாக, மரியாதையாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக அமைத்துக் கொண்டா அதுதான் அந்த ரிசல்ட். உனக்கு தெரியும், இறந்ததுக்கு பிறகு கபர்ல ஒண்ணு வச்ச பிறகு 3 கேள்வி 4 கேள்வி கேட்பாங்க. அந்த 4 கேள்வியை பாடமாக்கிட்டு போனா வராது. இங்க உட்காந்து சும்மா பரிச்சையில பாடமாக்குற மாதிரி ரிப்பீட் பண்ணி ஒரு 1000 தடவை படிச்சுட்டு போனாலும் அங்கே வராது. இங்க எப்போ வரும்? இந்த வாழ்ந்ததை வச்சு வரும். அல்லாஹ் இங்க கேட்பான், மறுரப்புக்க ஒரு அம்பியா, அது உங்களுக்கு தெரியும். ஒமன் நபி, இந்த நபியா, ஒமா தீனும், உன் தீனி என்ன? இதுதான் கேள்வி. அங்க கொஸ்டின் அவுட் ஆயிருக்குது. நமக்கு முன்னால் அல்லாஹ் கேள்வியை போட்டான், சொல்லியும் கொடுத்துட்டான். சரி, அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க, ரப்புக்கன் வந்துருச்சுல, இங்கேயே உட்காந்து ரப்பி அல்லா ரப்பி அல்லா ரப்பி அல்லான்னு பாடமாக்கிட்டு போனான்னு சொன்னா இங்க வராது. ரப்பி அல்லான்னு வாழ்ந்துருக்கணும். என்னை ரட்சிக்கக்கூடிய அல்லாஹ் என்னுடைய அல்லாஹ் தான் எனக்கு ரப்பு என்று நம்பி வாழ்ந்திருப்பீர்களே. ஆனால் அங்கே கேள்வி எழுதுக்கு முன்னால சொல்லி கொடுங்க, அவர் கேட்கறதுக்கு முன்னால் ரப்பி அல்லான்னு சொல்லி கொடுங்க. அது அழிச்சது சமயத்துல முன்கர் மட்டியில அந்த கேள்வி எழுதுறவரே வந்து திகச்சு போவாராம். என்னப்பா இந்த மாதிரி பதில் சொல்றிய, பிரமாதமா சொல்றிய, எங்க இருந்துப்பா இதெல்லாம் படிச்ச? ஹதீஸ்ல வருது. அப்போ அவங்க சொல்றாரு, நாங்க வாழ்க்கையில படிச்சோம், எங்க நபி சொன்னாங்க, எங்க உலமாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மார்க்கம் சொன்னவங்க சொன்னாங்க, அதை வச்சு படிச்சுட்டு தான் நாங்க சொல்றோம். அங்க பதில் சொல்லுவார். வாழ்ந்த முறையை வைத்துத்தான் மரணம், மரணத்துடைய முறையை வைத்துத்தான் கபருடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையுடைய முறை வைத்துத்தான் ஆரம்பத்தில் எடுக்கப்படும். இது சத்தியமான வார்த்தை. ஹதீஸ்ல வருது. சில பேரை நீங்க உலகத்துல தொழுது தொழுது எப்ப பார்த்தாலும் பள்ளி பள்ளி தொழுதுன்னு சில பேர் இருப்பாங்க. கபர்ல ஒன்று அடக்கினவங்க சாயந்தரம் மாதிரி அவங்களுக்கு காட்டப்படும். அவங்களை எழுப்பப்படுற நேரத்தில் காலையில தான் அடக்கப்பட்டிருப்பாங்க, எழுப்பப்படுவாங்க. ஆனா அவருக்கு கண்ணில் எப்படிப்படும் சொன்னா மாலை நேரம் மாதிரி, சூரியன் மறையக்கூடிய நேரம் மாதிரி அவருக்கு காட்சி அளிக்கும். அப்ப முன்கர் நெஞ்சல் எழுப்பி விட்டு எப்பா கேள்வி கேட்கணும், கொஞ்சம் உட்காருன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பொருங்க தொழுதுக்கிறேன்ப்பா. சூரியன் மறைய போது அசல் தொழுதாம இருக்கிறேன், அசல தொழுதுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சூரியன் மறையும்படியா அவருக்கு தோற்றம் அளிக்கப்படும். அப்போ அவர் சொல்லுவார், கொஞ்சம் புரியுங்க, நான் தொழுதுகிட்டு வரேன். வாழ்ந்த முறை தொழுகையுடைய முறையாக இருந்துச்சு சொல்றேன். அது அங்கே பிரதிபலிக்கும். அதனால மரணம் கௌரவமாக, கண்ணியமாக, பொருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்தோடு வரணும்னு சொன்னா அது வரக்கூடிய முறை. நம்ம வாழ்க்கை பூரா நமக்கு சோதனைகள் விளைங்க. கடைசி நேரத்தில் பாடமாக்குற அது பாடம் அல்ல, ஆன்சர் அல்ல. வாழ்க்கையை வைத்த இங்க வரும். அங்கே தீனை நீங்க புரிஞ்சு நடந்திருந்தீங்க, தீனி அல் இஸ்லாம் சொல்லுவீங்க. எங்க நபியை நீங்க முன்மாதிரியா மாடலா எடுத்து நடந்திருந்தீங்க, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றீங்க. மா ஹாதல்லதி புஹிஸ ஃபீக்கும். ஹதீஸிலே வாசம் வருது. இந்த மனுஷன் யாருக்கு தெரியுமான்னு காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? அங்க போய் தான் பாருங்க. போட்டோவா காட்டுவாங்களா, ஆடியோவா காட்டுவாங்க, வீடியோவா காட்டுவாங்களா, என்னன்னு காட்டுவாங்க? அந்த நம்ம ரகம் தெரியாது, ஆனா விஷயம் காட்டி கேட்பாங்க. மாஹாதல்லதி புஹிஸ ஃபீக்கும். உங்களிடத்துல அனுப்பப்பட்ட இந்த மனுஷன் யாரும் சொல்லுவாங்க. இங்க அந்த மனுஷன் நபிய முன்மாதிரியா வாட்சி பண்ணி வாழ்ந்திருந்தீங்கன்னு சொன்னா லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதை செயல்படுத்தி இருந்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்லுவாங்க, ஹுவ நபியுல்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஆக நம்ம மரணம் கௌரவத்தோட வரணும்னு சொன்னா இங்க வாழக்கூடிய முறை, வாழ்க்கை முறை, இதை அர்ப்பணிச்சவங்கதான் பெரியோர்கள். நம்ம துனியாவை தேடுறோம், தப்பு இல்லை, தேடணும். சரியத்துக்கு முறையில தேடணும். ஹராம் கடந்துடக்கூடாது, தவறுகள் வந்துடக்கூடாது. எவ்வளவு வேணாலும் தேடணும். அஜ்மிலும் பித்தலம். துனியாவை தேடுறது நல்லா தேடுங்க, சம்பாதிங்க. அதனால உங்களுக்கு பல வணக்கங்களும் நிறைய காசு பணம் சம்பாதிச்சு ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து ஒரு வணக்கம், இபாதத், ஹஜ் செய்ய முடியும். இப்படி ஒரு நியத்தை வைங்க. உங்களுடைய தேடல்னா இபாதத்தா போயிடும். இல்ல சும்மா சேப்பம் 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 காரணம் கிலோன்னு சேர்த்த மாதிரி சேர்த்துட்டு கடைசியா காலக்கட்டு கண்ணா முடிட்டு போயிட்டோம்னு சொன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. இப்ப அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோட துனியாவை தேடுங்க, வீட்டை கட்டுங்க,
என்ன வேண்டாலும் செய்யுங்க, ஆனா நியத்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் இருக்கணும். தப்பு தவறுகள் இருந்தாம, பாவங்களை ஈடுபட்டாம நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கையை அப்படியே கொண்டு போய் அதே கௌரவத்தோட அந்த மரணத்துக்கு கொண்டு போகும், கபருக்கு கொண்டு வரும், ஆகலத்துக்கு கொண்டு வரும். இதை நம்ம பெரியவர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அழகா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால அவங்க கடைசி வரைக்கும் அந்த அமல்கள் விட்டதில்லை சகோதரர்களே. நம்ம சாதாரண விஷயத்துல கூட நம்முடைய அமல்களை விட்டுறோம், அப்படி நெடுவு சொல்லி பார்த்துடுறோம். அப்படியே போய் எல்லா காலத்தையும் ஒன்றா இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் நெடுவு சொல்லிட்டா தான் வாழ முடியும். பொய் சொல்லாம வியாபார முடியுமா? அட பாவி, பொய் சொல்லாம வியாபார முடியுமானா அப்ப பொய் சொல்லாம இல்லைன்னு சொல்றது அல்லாஹ் ரசூல் சொல்றது தப்பா? வட்டி வாங்காம இப்போ வந்து கொள்முதல் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னது அல்லாஹ் கொடுக்குற சவால் இது. அப்ப வட்டி ஆறாம்னு சொன்னவே அல்லாஹ் ஏதோ தப்பா சொல்லி போட்டாமல் இருக்கு. நம்ம தான் ரொம்ப அறிவாளி. பார்க்கல, வட்டிக்கெல்லாம் எமர்ஜென்சிக்கான நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. 1971 நினைக்கிறேன், எமர்ஜென்சி போட்ட இடத்துல வட்டி லேவாதாரி செஞ்சவன்னா முன்னுக்கு டவுசரோட ஓடியாங்க. சம்பாதிச்சதெல்லாம் விட்டு முழுக்க போச்சு. நான் எப்பவுமே சொல்றது, தான தர்மத்துக்கும் வட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். தான தர்மம் வெளியில பார்த்தா குறையிற மாதிரி தெரியும், உள்ள கூடும். வட்டி வெளியில பெருகிற மாதிரி தெரியும், உள்ள கருவருக்கும். உள்ள கருவருக்கும். உடல் நீங்கிறது மாதிரி வட்டி. அது உடல் நீங்கும். அது உடலுடைய ஹெல்த்துக்கு அடையாளம் அல்ல. அது நல்லா இருக்கிறாரு, மோட்டமா இருக்கிறார், மொத்தமா என்னைக்கு உடையுது. அப்போ வட்டி அதுதான். வியாபாரத்துல செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லி கொடுத்துருக்காங்க. வட்டி வாங்குறியா, நீ வாங்குறது என்னோட சண்டை போடுறது மாதிரிங்கிறாங்க. இல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி. என் சொல்ல கேட்டு வட்டியை விட நீ தயாரா இல்லையா? இப்ப அல்லாஹ் ரசூலோட ஆயுதம் ஏந்தி நின்றுங்க. இப்ப அல்லாஹ் ரசூலோட ஆயுதம் ஏந்தி நின்று நம்ம வட்டியை பெருக்கி பொருளாதாரத்தை வளர்த்து மௌத்து எப்படி வரும்? இந்த மாதிரி மௌத்து வரும். நம்ம மட்டுமல்ல, குடும்பத்தையும் சேர்ந்து மூழ்கடிச்சிடறோம். இந்த நிலம் வரக்கூடாது. அதனால வாழ்க்கையில சம்பாதிக்க எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க வட்டியுடைய தொடர்பு இல்லாம. ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதை சைத்தான் நம்மளை ஏமாத்துறான். அவன் நம்ம பின்னாலேயே தொத்தி நிற்கிறான். 2 எதிரிகளாக இணைச்சு அனுப்பி இருக்கிறான். அதுல இடையில புகுந்து நம்ம ஜெயித்து வந்தா தான் வெற்றி வர முடியும். ஒன்னு நப்சு, இன்னொன்னு சைத்தான். இந்த 2மே எதிரி. ஒன்னு இடத்துல ஒன்று வளர்த்துல. அவன் சைத்தான் அதற்கு ஓதுனார், ஒரு ஆபீஸா ஓதுனார். அவன் எப்படியெல்லாம் நம்ம பாபாவே ஏமாத்தி போட்டான். அதே தோல்வி எடுத்து ஏமாத்த வருவான். அழகா ஓதுனார். அங்கேயும் போயிட்டு ஒரு குண்டை போட்டான். எப்பா, இந்த மரத்தை சாப்பிட வேண்டாம் அல்லா சொன்ன, மரத்துல வந்து சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்கிறான். அதை சாப்பிட்டா தான் நீங்க எப்பவுமே ஜன்னத்தில் இருக்க முடியும் சொல்லி. நம்ம பாபாவும் வெள்ளந்தியா இருந்தார், முதல் மனுஷன். அவருக்கு எந்த விதமான முன்னால அனுபவம் இல்லை. அதனால அவர் ஏதோ பெரிய மனுஷனா இருக்குன்னா, அவன் லட்சக்கணக்கான வருஷமா இருந்த இங்கிலீஷ் மூத்த சகோதரனாச்சே அப்படின்னு அவன் நம்பிட்டான். நம்புறதுல வந்தது இந்த எல்லாமே வந்தது. ஆசைப்பட்டுட்டாங்க. ஓஹோ, இதை சாப்பிட்டாக்க நிரந்தரமா இருக்குமோ, அங்க அல்லாஹ் சம்மதம் ஆகிட்டாங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரன் அல்லாஹ் சொன்னா, இந்த ஒண்ணை மட்டும் விட்டுருன்னா. இவன் போட்டுட்டு அந்த ஒண்ணத்தையும் முடியும் நம்ப வச்சுட்டாங்க. அதுல ஏமாந்ததுனாலதான் நீங்கள் நம்மளுக்கு போய்த்திருக்காங்க. இல்லாட்டி எல்லாம் ஜன்னத்துல உட்காந்து அவங்க அதெல்லாம் செய்யாம இருந்தா எங்க இருந்திருப்போம்? இப்போ வந்து இந்த வெயிட்லையும் இந்த சூட்லையும் பொட்டு பிள்ளைய விட்டு போட்டு குடும்பத்தை விட்டுட்டு அல்லோட போட்டு வாழ்றோம்னு சொன்னா நம்ம பாபா செஞ்சு தப்புதான். அவரை ஏமாத்தி போட்டா அவர் இங்கிலீஷ். இது நடக்குது நம்ம வாழ்க்கையில தான். பாபாவே நபியா இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களே ஏமாத்துறன்னு சொன்னா நம்மளே படுறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல உங்களுக்கு தெரியும், வெள்ளப்பிரளயம் வச்சு எல்லா சமுதாயம் அழிக்கப்பட்டு புதிய ஒரு ஜெனரேஷன் எல்லாம் உருவாக்கணும். அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2வது ஆதம்னு பேர். அந்த ஆதம் சானின்னு பேர். சட்ட திட்டங்கள்லாம் அங்கிருந்து தான் வந்துச்சு. அதனால குர்ஆன்ல கூட இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யின மின் பஅதி. நபியை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய இந்த வஹி நூஹுக்கும் பின்னால இருந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி வஹி, அதுக்கு முன்னால இருக்கிற நபி மாதிரி அல்ல. அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மக்கள் சொல்ல கேட்கல. 950 வருஷம் சொன்னாங்க. 80 பேர் என்னமோ 90 பேர் முஸ்லீம் ஆனாங்க. மற்றவங்களாம் கேட்கல, பொறுத்து பார்த்தாங்க. அவங்க துவா செய்துட்டாங்க. யாரெல்லாம் ஒருத்தர் கூட உருப்படியாக தெரியல, எல்லாரும் அழிச்சிருக்கு. துவா செய்து முடிச்சாங்க.
அல்லாவுக்கும் தெரியும் நபி என்ன பாடுபட்டாரு. இது பட்டக்காரங்க தெரியும். ரமதானுக்கு முன்னால போயிருந்தேன், தாய்க்கு போயிருந்தோம். தாய்க்குள்ள போய் பார்த்தோம். சொல்ல இந்த நாகவடி படிக்கிற பாட்டெல்லாம் ஞாபகம். தாயிப்பு நகர வீதியிலே நபி நடக்கையில் வர படிக்கிறார் பாருங்க. என்ன பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு நாயகம் சொல்லாரு. நான் எல்லா இடத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அங்கே அழுது மாதிரி வேற இடத்துல நான் அழுது. இந்த தாய்க்குள்ள எங்க நதிப்பட்ட அந்த துன்பப்பட்ட அந்த இடத்துல போய் உட்கார்ந்து எந்த கண்ணுல ரசூலுல்லா உட்கார்ந்து அழுதாங்களோ அந்த கண்ணுல போய் உட்கார்ந்து இந்த உட்கார்ற பாக்கியம் கிடைச்சு. எந்த இடத்துல ஜிப்ரீல் வந்து நின்று நதியை உங்களை இவ்வளவு தொல்லப்படுத்துகிற சமுதாயத்துக்கு இந்த 2 மலை வச்சு அமைக்கிறோம்னு கேட்ட அந்த ஜிப்ரீல் அந்த மலக்கு இருந்தாரே, அந்த மலக்கு நின்ற இடத்தையும் நெப்பர் கட்டி வச்சிருக்கான். இத்தனைக்கு சவுதி அரேபியா இடிமா அங்கே அந்த வலை போட்டு மெஷ் போட்டு அந்த இடத்துல மெம்பராக ஆக்கி அந்த மலக்கு இந்த 2 மலையையும் பார்க்கிறோம். நபி பட்ட துன்பத்தை பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையானது. ஒரு 23 ஆண்டு காலத்துல இந்த பாடுபட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கொடுமையான வார்த்தையை தான் கேட்க வேண்டியது. ஹஜ்ரத் கதீஜா இறந்துறாங்க, அபூ தாலிப் இறந்துறாங்க. ஆதுகாப்பு அரண்களாக இருந்தவங்க இறந்த உடனே மக்காக்காரன் சொல்லு கேட்கிற மாதிரி தெரியல. ரொம்ப துன்பப்பட்டு மன சஞ்சலப்பட்டு அங்கிருந்து ஒரு 125 கிலோமீட்டர் இருக்கும் தாயிப்பு நடந்தே போறாங்க. ஏன்டா எல்லாம் சவாரியில போனா இவங்க பின்னால வந்துருவாங்கன்னு பயம். அரபுகள் அந்த குறைஷிகள் பின்னால தொட்டி வந்து தொல்லை கொடுத்துருவான், அடிச்சு போடுவான், உள்ள இருக்க விட மாட்டேங்கிறான், வெளியே போக விட மாட்டேங்கிறான். வெளியே போயிடக்கூடாது, இவர் போய் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லிடுவார்க்கக்கூடிய பயம் காட்டி அந்த இடத்துல அவங்களை போக விடாம தடை போட்டுக்கிட்டார். ஒழுங்கு மறந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார். போகும்போது தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஆயிஷாவை துணைக்கு அழைச்சிக்கிட்டு தாய்க்கு போன வரலாறு நீளமா இருக்கு. அங்க போய் அந்த ஊருடைய பட்டேல்களை 3 பேரை, அங்க உள்ள ஊர் தலைவர்களை 3 பேரை சந்திச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ரசூலா இருக்கிறேன், ஒரு இறைவன் தான், கல்லையும் முள்ளையும் வணங்காத, அது ஏகத்துவ கொள்கைக்கு போனது, உன் கையில படைச்சதே நீ வணங்கிட்டியப்பா, அதுக்கு நீங்க கற்பனையான கடவுள்களையே ஒன்னா என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க ஊருக்காரெல்லாம் உன்னை எப்படி நடத்துறாங்க, அவனெல்லாம் துன்பப்படுத்துறதுனாலதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அவனை சொன்ன வார்த்தையெல்லாம் சரித்திரத்துல பார்த்தா அந்த நேரத்தில் பூராமே ஞாபகம். எங்க நபி என்ன பாடுபட்டிருப்பாங்க, என்ன பாடுபட்டிருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அதுக்காக வந்து சொன்னா மக்காவிலிருந்து தாய் போறதுக்கு வரைக்கும் கழுதோட உனக்கு கிடைக்கல, நீ போய் உடனே தான் அவனை நபி அனுப்புமா. என்ன மாதிரி வார்த்தை, சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தைக்கவும் செய்யும் தாளவும் செய்யும். தேவையான நேரத்துல இப்படி ஒரு வார்த்தையை எவ்வளவு கடுமையா இருந்திருக்கு. ஆதரவோட உன நபி இன்னொருத்தன் சொன்னா உன்கிட்ட பேசவே நான் விரும்பல. இப்படி ஒரு 3 பேர் சேர்ந்து விரட்டி கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டது என்ன தெரியுமா? நீங்க வேண்டா ஏத்துக்கிறாங்க போங்க, வெளியே போய் மக்களுக்கு சொல்றேன், அவங்கள்ட்டையாவது சொல்ல விடுங்கன்னா. அவங்களுக்கு நீங்க எதுவும் தடை போட்டதாக என்னை விரட்டினதாக காட்டிக்கிற வேண்டாம், மக்களுக்கு உண்டான நேரடியாக கிடைக்கட்டும், நீங்க வேண்டாம் ஏத்துக்கிறாம இருங்க, அவங்களுக்கு சொல்றதுக்காக விடுங்கண்ணா. என்ன செஞ்சா ஊர்ல இருக்கிற ரவுடிய பொட்ட பயலுக எல்லா பயல்களையும் 7 விட்டு கல்லாக அடிச்சு சொல்லாக அடிச்சு அடி வாங்கிக்கிட்டே வர்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏகத்துவத்தை சொன்ன கொடுமைக்காக, ஒரு இறைவன் என்பதை எத்தி வைத்த கொடுமைக்காக அடிக்காம விட்டுருக்கலாம்ல, ஒப்பாடு விட்டுருக்கலாம்ல. நீங்க சரித்திரம் தெரியும், ரத்தம் கொட்டுச்சு. அந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய குலத்திலிருந்து மலக்கு இறங்குறான். அல்லாஹ் அக்பர். அந்த தோட்டத்தையும் பார்த்தோம். எந்த தோட்டத்துல எங்க நபி உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த தோட்ட காவக்காரன் அத்தாஸ்ங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் அந்த இடத்துல இருக்கிற அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் மக்காவை சேர்ந்த காது இருந்த ஒரே உடைய அண்ணன் தம்பிய அவனுக்கு கொஞ்சம் இறக்கம் வச்சு நம்ம ஊருக்காரர் இங்க இந்த அடி வாங்குறாரு, சரி அவருக்கு கொஞ்சம் பழத்தை கொடுத்தவனு போகணும்னு சொல்லி திராட்சை பழத்தை கொடுத்து அனுப்புனாங்க. அத்தாஸ்கிட்ட சொல்லி வேலைக்காரர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க, சாப்பு போட்டு எதிர்த்து போட்டு அடி நிறைய வாங்கியிருக்கிறாரு. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திராட்சை பழத்தை எடுத்து பிஸ்மில்லாஹ் வாய் வச்சாங்க. அந்த அத்தாஸ் கிறிஸ்தவன் வேதமுடையவன். அவன் உடனே யோசனை சொன்னா, இந்த வார்த்தையை சொல்லி இந்த உலகத்துல யாருமே சாப்பிடுறதுலையே நீங்க மட்டும் எப்படி பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? அதுக்கு முன்னால பிஸ்மில்லான்னு சொல்லி யாரும் சாப்பிட்டது. அவன் வேதமுடையவனாக இருந்ததுனால ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினா அந்த வேதத்தை உடையவர்ங்கிறதுனால
எங்க இருந்து இந்த பிஸ்மில்லாவை சொன்னீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்பா நான் நபிப்பா, நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதுவர் அப்படின்ற உடனே நீ எந்த ஊருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நீனுவான்னு சொன்னார். நீனுவாவா? என் சகோதரர் யூனுசுடைய ஊரான யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த ஊர் பலஸ்தீன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீனுவா. அந்த ஊரை சேர்ந்தவர்னா இவர் எந்த சரித்திரம் படிச்சாரு, எந்த பூகோளம் படிச்சாரு, அதுக்கு எந்த போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி படிச்சாங்க. ஆனா வஹி என்கிற அடிப்படையில் தெரிஞ்சிருந்ததுனால சொன்னாங்க, என்னங்க எங்க நபி கூட உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்க. நபிமார்களுடைய சில்சிலா ஒன்று இருக்குதுப்பா, அந்த வரிசையில நானும் வந்தவன் அப்படின்னு சொன்ன பிறகு முதல் முஸ்லிமாக இருந்த அத்தாஸ் ஆகிறார். இந்த வரலாறுல பார்த்தோம். இப்படிப்பட்டாங்க 23 வருஷத்துல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பட்டாங்க. 950 வருஷம் குர்ஆன்ல எண்ணி எண்ணி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். குல்லமா மர்ர அலைஹி மலவும் மின் கௌமி சகிரு மின்ஹு قال ان تسخروا منا فإنا نسخر منكم كما تسخرون. குர்ஆன்ல பூரா அப்படியே சொல்றாங்க. பொறுத்து பார்த்துட்டு எதுவுமே ஆகலங்கும்போது எதுவரைக்கும் அவள் வரலாறுல வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நீளமான வயது இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அவங்களுக்கு மட்டும் 1000 வயசு இல்லை, அவங்கள உம்மத்தும் அப்படியே இருந்துச்சு. நமக்கு தான் ஆளு ஷார்ட் ஆனது மாதிரி வயசு ஷார்ட் ஆகி போச்சு. இல்லாட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் எவ்வளவு? 90 முழம் இருந்தாங்க, 120 அடி இருந்தாங்க. ஒரு முழம் 1.5 அடி, 120 அடினா நம்ம தமிழ்நாட்டில் தான் இறங்கினாங்க. அவங்க சந்தீப்ல இறங்கினாங்க ஆதம் மலையில. இன்னைக்கு வரலாறு அப்படியே இருக்குது. அல் பிதாயா மின் நஹாயா கூடிய அரபு கிதாபுல வரலாற்று நூல்கள்ல தெளிவா பதிஞ்சிருக்காங்க. அங்கிருந்து மக்காவுக்கு 120 ஆளு எவ்வளவு வேகமா கால் வைக்கலாம் போய் பார்த்தா இல்லையா? நம்ம 5 அடி இருந்துக்கிட்டு இந்த ஓட்ட ஓடுறோமா இல்லையா? அப்ப அந்த காலத்துல அப்படி உயரமா இருந்தாங்க. போக ஷார்ட் ஆச்சு. வயது உயரமா இருந்துச்சு, ஷார்ட் ஆச்சு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பொறுத்து பார்த்துட்டு ஒன்றும் முடியலன்னு துவா செய்தார். செய்த உடனே அழிக்கப்பட்டுச்சு, வெள்ளப்பிரளயம் வந்துச்சு, திரும்ப ஒரு சமுதாயம் உருவாச்சு. இதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த உருவான நேரத்தில் இப்படி சொன்னான். எல்லாம் முடிஞ்ச பிறகு மெதுவா வந்து ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, சகோதரரே நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கீங்க, ரொம்ப உதவியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சிலது நல்லது செய்ய விரும்புறேன்னு இப்படி சொன்னான். உங்களுக்கு சில ஆலோசனை சொல்ல விரும்புறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப வேலையை எழுத்தாக்கிட்டீங்க. நீங்க இந்த அடிக்க வேண்டியெல்லாம் ஹயாத்தா இருந்தா அவனை பூராத்தையும் கெடுக்கிற வேலை எனக்கு இருந்திருக்கான். நீங்க ஒட்டுமொத்தமா துவா செய்து எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க. இருக்கிறது 80 பேர் 90 பேர் தான். வேலை சுருங்கி போச்சு, எனக்கு கெடுக்கிற வேலை தான் அவனது. லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்பிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அல்லாஹ் முன்னால சத்தியம் கேட்டுட்டு வர்றான். இந்த மனுஷங்களுக்கு முன்னாடியும் வருவேன், பின்னாடியும் வருவேன், லெஃப்ட்லையும் வருவேன், ரைட்லையும் வருவேன், எந்த பக்கத்தையும் வாழ விட மாட்டேன், கெடுத்தே தான் அவன் சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொன்னா எனக்குன்னு சில அடியா இருக்காங்களா, அவங்களுடைய ஒரு காலத்துக்கு நீ கெடுக்க முடியாது, போய் பார் ஒன்னால கொடுத்து. இன்ன அடிவாதி லைசலக்க சுல்தான் லைசலக்காலையும் சுல்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி அனுப்பினான். இதே மாதிரி அவங்க இங்க வந்து ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால நின்று நீங்க ரொம்ப வேலையை எனக்கு எளிதாக்கிட்டீங்க, உங்களுக்கு சில யோசனை ஒரு 5 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் 1000 வருஷத்துக்கு ஆயிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருக்கு இடையில ஒரு 1000-1200 வருஷம் தான். இந்த பாபாவை கெடுத்த போய் நீதான் ஓ பேச்ச ஆலோசனை கெடுத்த பாபா கேட்டாரு. ஆனா நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டு ஆலோசனை கேட்கிறேன். நல்ல கேட்டுக்கங்க. அல்லாட்ட கேட்டவனா அயோக்கியப்ப எதையாவது சொல்லி கொடுத்துருவான். அதுல 5 வேணாம், 3 விஷயம் மட்டும் சொல்லு, அது 2 விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அப்ப அதுல வரலாற்று 2 விதமா வருது. சில ரிவாயத்துக்கள்ல அஹ்பாரு ஸமான் கூடிய நூல்ல பறையப்பட்டிருக்கு. சில இடத்துல 3, சில இடத்துல 2. என்ன சொன்னாங்க, நீங்க 2 விஷயம் வேண்டாம் சொல்லுங்க. சரிப்பா சொல்றேன். முதல் விஷயம், நீ வாழ்க்கையில பேராசை கொள்ளாத, பொறாமை கொள்ளாத. இரண்டாவது விஷயம், நீ பேராசை கொள்ளாத. வாழ்க்கையில 2 விட்டு நீ தவிர்த்துப்பான்னு ஒரு உபதேசம் பண்ண. அது சொல்லிட்டு சொன்னானா, இந்த பொறாமைனாலதான் நான் என் இடத்தை இழந்தேன். பாபாவை படைச்சு அவர் உயர்ந்த ஸ்தானம் கொடுத்தவொடனே எனக்கு எரிச்சல் வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. நான் இவ்வளவு காலத்துக்கு முன்னால் இருக்கும் போது ஆதமுக்கு இவ்வளவு மரியாதை வருதே, இவருக்கு போய் நான் சஜ்ஜா செய்யறாங்க கூடிய இந்த பொறாமையின் காரணத்தினாலதான் எனக்கு இருந்த அந்தஸ்து நான் இழந்தேன். பல்லாயிரக்கணக்காக மலக்குமார்களுக்கு மத்தியில உச்ச ஸ்தானத்துல உயர்ந்த பதவியில இருந்தவன் தான் இப்ளீஸ்.
பெரிய பதவியில இருந்தவர். அவன் சொன்னா ஈயாக்கவன் ஹசத வல் அமல, ஹசதை விட்டு நீ தப்பிச்சுக்க. ஏன்னா அந்த ஹசது தான் என்னுடைய பதவியிலிருந்து வெளியே தூக்கி போட்டுச்சு. இரண்டாவது நீ மேல அதிக எந்த பொருளையும் ஆசை வைக்கிறத விட்டு நீ விளைவிக்க, அந்த ஆசை தான் உங்க பாபாவை ஜன்னத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டுச்சு. அவர் சொன்னது மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல, அவர் அதிகமா இங்கேயே இருக்கணும் அப்படியே இருக்கணும் நாமளே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டாரு. அந்த தமழும் அமலும் தான், அந்த மேலந்தமும் பேராசையும் தான் அவரை தூக்கி வீசிச்சுன்னு சொல்லி ரெண்டு உபதேசத்தை இப்ளீஸ் சொல்லிட்டு போனான். அவன் சொன்னார் உண்மையை சொல்லிட்டு போவான். அந்த ரெண்டையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அருமை சோதர்களே, அப்போ வாழ்க்கையில இந்த இப்ளீஸ் நமக்கு வாழ்க்கையில இடத்துல சுத்திக்கிட்டே இருப்பான். அதை மோதி முட்டி மோதி நம்முடைய வாழ்க்கையை சரிபார்த்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையில வாழ்ந்து இறுதி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை கழிச்சிட்டோம்னா அப்ப மரணம் வெற்றியோட வரும். அந்த மரணமே இல்லை. அல் மௌத்து துஹ்ஃபத்துல் மூமின் ஹதீஸ்ல வருது. மரணம் என்பது ஒரு நல்ல மூமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஜன்னத்திற்கு போகிறதுக்கு உண்டான ரூட்டு. மரணம் வந்தா தானே போக முடியும். முடிச்சுட்டு இருந்தா எங்க போகணும்? முடிச்சிருந்தா யாரும் அடக்குவாங்க போய். இப்போ போக முடியாது. இப்ப நமக்கு ஒரு மரியாதை மிக்க மரணம் வரணும்னு சொன்னா வாழ்க்கையை நம்ம அந்த வகையில அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கியாக. ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஆமீர் பெரிய மனுஷன், தொழுகையார், வணக்கத்தில் ஈடுபாடு, தொழுகையில தனி இன்ட்ரெஸ்ட், எப்பவுமே தொழுகக்கூடிய நபிகள். அப்போது ஒவ்வொரு நாளும் 20 ரக்காத்து 40 ரக்காத்து. நீங்க வந்து பாருங்க, நம்ம 40 8 20 8 8 4 இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இங்க பார்க்கிறோம். தராவில அப்படித்தானே காட்சி. இல்லாட்டா அவங்க சின்ன பிள்ளைங்க எத்தனை ரக்காத்து தொழுதீங்க? 20 தான். நீங்க எந்த பள்ளியை போனாலும் 8. நானும் போறேன் எல்லா இடத்துலையும். இந்த 8 நாள்ல 8 பள்ளிக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. எந்த பள்ளிக்கு போனாலும் 8 தான். அதுல சில பேர் கொஞ்சம் ஆயத்தை அதிகமா படிக்கிறாங்க, சில பேர் பார்த்தா ஒரு ஆயத்துல ஒரு தொழுகை ஓடுது, 2 ஆயத்துல தொழுகை ஓடுது, எல்லாமே 8ல வந்து. எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா, இப்ப நம்ம தொழுகிற மாதிரி கையாமுல்லைன்னு பேரு நீங்கள் நான் பேர் வச்சுக்கிட்டோம். இதுவும் தராவியோட ஒரு பகுதி தான். முதல் 8 ரக்காத் தொழுதுட்டீங்க, இந்த ஒரு 8 ரக்காத் ஆயிடுச்சு. 8 தனியா ஒரு 4 ரக்காத் தொழுதீங்கன்னா 20 ரக்காத் ஆகிப்போம். இது தஹஜ்ஜுத் அல்ல. நல்லா விளைவிக்கங்க. தஹஜ்ஜுத் எப்ப சொல்றது தெரியுமா? தூங்கி எந்திரிச்சு தொழுதாக்க தஹஜ்ஜுத். எத்தனை பேர் தூங்கி எந்திரிச்சு சொல்லுங்க? எல்லாமே முழுக்கமடைந்து இருக்கிறோம். விழித்த நிலையிலே தொழக்கூடிய தொழுகைக்கு பிறகுதான் தராவி. அது இஷாவுக்கு பிறகு ஆரம்பிக்குது. தயாமுல் லைல்ங்கிறது தஹஜ்ஜுத்ங்கக்கூடிய வார்த்தை தஹஜ்ஜத அப்படின்னாலே தூக்கத்தை போக்கினான்னு அர்த்தம். அதுக்கு அந்த வார்த்தைக்கு உண்டான டிக்ஷனரி அர்த்தம் என்ன? தூக்கத்தை போக்கினான். அசானல் ஹஜ்ஜ அது அர்த்தம். நம்ம தூங்கவே இல்லை, எவரோட தூக்கிட்டு போட்டீங்க. அதனால நம்ம தொழுகையை கொஞ்சம் முந்தி எட்ட தொழுதுட்டோம், கொஞ்சம் பிந்தி எட்ட தொழுதுட்டோம். அல்ல அந்த 20 தான் கொண்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 20. சில பேர் தனியா 2 மணி நேரம் தொழுதுட்டோம்னா 20 முடிஞ்சு போயிடும். அது எல்லாமே குறைச்சிட்டு வந்துட்டோம் சகோதரர்களே. ஆனா அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்த இமாம்கள் பெரியவர்கள் ஒவ்வொரு நாளும் 40 80 90 100 முடித்தவர்களாக எனக்கு எண்ணிக்கையோட இருக்குது. சொல்றதுக்கு உண்டான சமய சந்தர்ப்பம் இல்லை. இப்படி தொழுதாங்க. ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அப்படி ஒரு தொழுகையா வந்துருச்சு. மௌத்துடைய நேரம் வந்துச்சு. நேரம் வந்தோம்னா மகரிபு நேரம். மே மூச்சு தீ மூச்சு வாங்குது. வரலாற்றுல பதியப்பட்ட எடுத்து படிக்கலாம். வரலாற்றுடைய நூல்கள்ல நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அங்கிருந்து நம்ம பாடம் எடுக்கணுங்க. வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தணுங்க. பெரிய காரியம் நல்லது. அல்லாஹ்வுடைய கிருபை. சொந்த வேலைக்கு நிறைய நேரம் இருக்குது. அல்லாஹ்வுனால வணங்குறதுக்கு உண்டான நேரம் மிக குறைவு. அதை கொஞ்சம் ஈடுபாடோட, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட, கொஞ்சம் மரியாதையோட நடத்திக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையை ஜெயிப்போம், மரணத்திலையும் ஜெயிப்போம். அப்ப அவர் மகரிப் நேரம் ஆச்சு. மேமூச்சு கீமூச்சு வாங்குது. மரணத்துடைய அறிகுறியும் வந்துருச்சு. அந்த நேரத்தில் மகரிப் பார்க்க சொல்லப்பட்டுச்சு. அந்த மரண அறிகுறியை அவர் சொல்றாரு, என்னை தூக்கி நிப்பாட்டுங்க, பள்ளிக்கு கொண்டு போங்க. அவர் சொல்றாரு வரலாற்று, என்னை பள்ளிக்கு எடுத்துட்டு போங்க. இந்த நிலையிலயா? இந்த நிலையில தான் வதாலில்லாஹி யதுரு வ கைஃபலா அஜீபு. அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் கூப்பிடும்போது நான் ஏன் பதில் கொடுக்காம இருப்பேன்? போகணும். கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஒரு ரக்காத் வந்து சஜாவர போல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வாழ்க்கையெல்லாம் தொழுதார். தொழுகையில வாங்க
இதுதான் தமோக்குன கமா தழீசு வாழும் முறையிலே மரணத்தை பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது எடுத்துக்காட்டாக ஆக்கப்பட்டது. இப்படி இருந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கையை தொழுகையை பிரதானமாக்கி, வணக்கத்தை பிரதானமாக்கி, ஏழை எளியவர்களுக்கு ஆண்மை செய்யக்கூடிய பணிவிடைகளை பிரதானமாக்கி, பிற மக்களுக்கு வழியை காட்டக்கூடிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சந்தோஷப்படுவார், பெரிய சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான மரணம் வேணும்னா 2 காரியத்தை சொல்றாங்க. நீங்க செய்யக்கூடிய வழக்கங்களை செஞ்சுக்கங்க, உபரியா 2 காரியம் செய்யுங்க. ஒண்ணு ஏழை வாழைக்கு உதவுங்க, வரலாற்று நம்ம பார்த்தோம். இன்னொன்னு சொந்த பந்தத்துக்கு உதவுங்க. ஹதீஸ்ல வருது, யார் சொந்த பந்தத்துக்கு மிக உதவியாக இருந்து அவங்க வாழ்க்கை தரங்களை உயர்த்துறாங்களோ அவங்களுடைய வயதுல பரக்கத்தை கொடுக்கணும். 20 வயசுல அவன் 60 வயசு வேலையை செஞ்சிருவான், 60 வயசுக்கு வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில பரக்கத்தை கொடுப்பாங்க. வாழ்க்கையில பரக்கத்தை அதுக்குத்தான் சொல்றேன். சமீபத்தில் ஒரு வரலாற்று ஒரு இதை படித்தேன். நமக்கு முன்னால் வந்த நபிமார்கள் ஒரு நபிக்கு அல்லாஹ் வழி அனுப்பினான். நபியை இன்னார் இடத்துல அந்த காலத்துல அப்படி அல்லாஹ் சொல்லியே அனுப்புவான். மலக்கள் வந்து நேரவே வருவாராம். அந்த காலத்துல இப்ளீஸ் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான். இப்ப இருக்கிற இப்ளீஸ்ல போதும்ட்டு அந்த இப்ளீஸ் கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு வழிமுறையில. அப்போ அவங்க வழி அனுப்பினா அல்லாஹ் தஆலா சொன்னானா, இன்ன ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, கணவன் மனைவியா இருக்கிறாங்க, அவர்களுக்கு நான் 80 வயதை கொடுத்திருக்கிறேன், 80 வயது அவருக்காக நான் கொடுத்திருக்கிறேன், தகுதியில் எழுதியிருக்கிறேன்னு தகவல் சொல்லுங்க. அதுல 40 வயதுல அவரு நல்லா வாழ்வார், ஓஹோடு வாழ்வார், 40 வயதுல கஷ்டப்படுவார். இது நான் தகுதியில் எழுதியிருக்கேன். 80 ஆண்டு காலம் அவருக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு. அதுல 40 ஆண்டு காலம் நல்லா வாழ்வார், வசதியோட வாழ்வார், 40 ஆண்டு காலம் வறுமையில வாழ்வார். இது தக்தீர்ல எழுதிட்டேன். எந்த 40 அவருக்கு பிடிக்கும், முதல் எந்த 40 வேணும்னு கேட்டுக்க அவர்கிட்ட. அது அவருக்கு இஷ்டத்தை கொடுக்குறேன். வசதியான 40 முந்தி இருக்கணுமா, வறுமையான 40 முந்தி இருக்கணுமா, இது அவருக்கு நான் இஷ்டத்துக்கு கொடுக்குறேன். அவர் எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். 40 80 கொடுத்துட்டேன். 40 அப்படி 40 இப்படி இருக்கும். எந்த அப்படி முன்னால வேணுமா இப்படி முன்னால வேணுமா அவரை போய் கேட்டுக்கங்க. அப்போ அவர் போனார். அந்த நபி போயிருப்பா அல்ல எனக்கு சொல்லி அனுப்புறான், உனக்கு இப்படி வயசை கொடுத்துருக்கிறான், நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்களுக்கு உரிமை இருக்குது. வசதியை முன்னால தேடுறீங்களா, வறுமையை முன்னால தேடுறீங்களா? அவர் சொன்னார், அவங்க எங்க வீட்டுல கொஞ்சம் மசோரா செஞ்சுட்டு கேட்டுக்கிறேன், அதான உள்ளது எல்லாருமே வீட்டுல கொஞ்சம் கேட்டுட்டு வந்துடுறேங்க. சரி, அதுக்கு நான் போய் கேட்டுட்டு வந்தேன். இப்போ அந்த மாட்டை கேட்டவங்க அவங்க சொன்னாங்கன்னா, இந்த வாங்க வறுமையை நம்மைய முதல் தேடணும், முதல் முடிஞ்ச வரைக்கும். அந்த உருதுல சொல்லுவாங்க, ஆஜ்க்கு அண்டா கல்க முருகிசே பேக்கர். இன்னைக்கு கிடைக்கிற முட்டை நாளைக்கு கிடைக்கிற கோழியோட சிறந்ததுன்னு சொல்லு. ஏன்னா நாளைக்கு கிடைக்கிற கோழி கிடைக்குமோ கிடைக்காது, கோழி இருக்குமோ அல்லது இவர் இருப்பாரோ தெரியாது. இன்னைக்கு முட்டைகளுக்கு போட்டு தரலான்னு போட்டுவாங்க. அந்த மாதிரி அப்ப இன்னைக்கு வறுமைன்னா முதல் வறுமையை எடுக்க வேண்டாம், வாழ்வுடைய வசதியை எடுத்துக்கிறோம். அந்த 40 ஆண்டு காலத்துக்கு வசதியை முதல் எடுத்துக்கிறோம், வறுமையை அப்புறம் மாத்துக்கிறோம். சரின்னு வந்து ஒரு நபிகிட்ட சொல்ல, நபி அல்லாட்ட சொல்ல, தீர்ப்பாயிடுச்சு. தீர்ப்பானதுக்கு பிறகு ஒரு நல்ல மனுஷன், அதனாலதான் அல்லாவும் அந்த பேருக்கு அவருக்கு மட்டும் சொல்லி அனுப்புறான். அப்போ அவர்கிட்ட வந்து அவர் நேரம் மனைவிட்ட வந்தாரா, நீயும் நானும் முதல் வசதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், நமக்கு வறுமை இந்த 40 ஆண்டு காலத்துல வரவே வராது, இது சத்தியம். அல்லாஹ் வாக்கு கொடுத்த பிறகு வறுமை வராது, கஷ்டம் வராது, சிரமம் வராது, நோய் வராது, முடி வராது, ஓஹோடு வாழ போறோம். ஆனால் இன்னைக்கு இருந்து ஆரம்பிப்பா நம்ம வீட்டுல ஏற்கக்கூடிய தேக்குல எல்லாம் ஊரே சாப்பிடணும். எல்லாரும் தேக்க ஏற்று சமைய, சொந்த பந்தத்தை கூப்பிடு, ஏழவாளியை கூப்பிடு, எல்லாத்துக்கும் விருந்து 40 வருஷம் போடலாம். ஏன்னா நமக்கு வறுமை வரப்போறது இல்லை, எல்லாம் ஒரு வாக்கு நிறைவேறும். அல்லாஹு அக்பர். அது வரலாற்று எழுதுறாங்க, அந்த நபர் ஒரு 2-3 நாள் இப்படி சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. பசி பட்டினியோட இருந்த ஏழவாளிகள்லாம் சேர்ந்து அல்லாஹ்வே இவருக்கு எந்த காலத்திலையும் வறுமை வரக்கூடாதுன்னு துவா செஞ்சாங்க. எந்த காலத்திலையும் இவருக்கு வறுமை வரக்கூடாது ஏழவாளிகள் துவா செய்த உடனே நபிகிட்ட அல்லாஹ் சொன்னா, அந்த 40 மாத்திட்டேன்னு போய் சொல்லியிருந்தாங்க. அந்த ஏழைவாளியுடைய துவா இந்த அளவிற்கு படிக்கிறது என்பதை வரலாற்றுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு சகோதரர்களே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துவா என்ன
அஸ்அலுக ஃபஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகி. அல்லாஹ் நல்லதை செய்யணும், கெட்டதை விட்டு தவிரணும், ஏழைமாளையுடைய மஹப்பத்தை எனக்கு வேணும்னு நீங்க கேளுங்கள் கேளு அல்லாஹ் சொல்லி கொடுத்தாரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 80 ஆண்டு காலமும் வசதியாக வாழ்ந்தாங்கன்னு பார்க்கிறோம். இப்போ வாழ்க்கையை நீங்க எப்படி அமைச்சுக்கிறோமோ அது போல நமக்கு மரணம் வரும், இந்த இறுதி வரும். அல்லாஹு அக்பர். கேள்விகள் கொஞ்சம் இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் எப்படி நம்முடைய முன்னோர்கள் அந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சாங்க, இறுதி நிலையை எப்படி பெற்றுக்கிட்டாங்கிறத பார்க்கும்போது ஹதீஸுடைய துறையில இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய காலத்துல அவருடைய மாணவர்கள் ஒருத்தராக அபூ ஸுஆ ராஸி ஒரு இமாம் வாழ்ந்தார். ஹதீஸ் கடையில மிகப்பெரிய, அவரே சொல்றார், எனக்கு 1,00,000 ஹதீஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குது. குல் ஹுவல்லாஹ் எப்படி கண்ண மூடிட்டு ஓதுவோமோ 1,00,000 ஹதீஸ் எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு. அந்த ஹதீஸ் கடையில அவர் கைதே இருந்தார். ஹதீஸ்ல ஈடுபாடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளை பாடமாக்குறதுல அதீத ஈடுபாடு, அதிலேயே வாழ்க்கையை கழிச்சார். அவருடைய இறுதிகளை என்று சொல்லி வந்திருக்கிற வரலாற்றுல அவருடைய மௌத்துடைய நேரம் வந்துச்சுதான். அல்லாஹ் அக்பர். அவருக்கு ஏராளமான பெரும் இமாம்கள் மாணவர்களாக இருந்தாங்க. மரண தருவாயில அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது மரண தருவாயில இருந்தா கலிமாவை அவருக்கு முன்னால கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த இறக்குற நேரத்தில் அவர் கலிமாவோட மரணமாகட்டும்ங்கிறதுக்காக வேண்டி லக்தினு மௌதாக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்துக்கிட்டீங்க. சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வேதனையில இருப்பான். கோப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா மருத்துவ மாதிரி ஆயிடும். அதனால அவன் பக்கத்துல உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி ஓதிக்கிட்டு இருக்க, சொல்லி கொடுங்கன்னு வருது. இப்ப இந்த இமாம் மரண தருவாயில இருக்கிறார். சக்கராத்துடைய ஆழத்து இருக்கு, மேமூச்சு நீமூச்சு வாங்கிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல எல்லாரும் நினைக்கிறாங்க, ஹதீஸ்ல வருது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி. இப்ப இவருக்கு முன்னால லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்து அவர் எல்லாத்துக்கும் உஸ்தாது, எல்லாத்துக்கும் பெரிய இமாம், பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடம் பண்ணிருக்கிற மனுஷனுக்கு போய் கலிமா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமா? ஆரம்ப காலத்துல வேலூர்ல தப்லீக் ஜமாத் வந்துச்சு. உங்க ஊர்ல தான் வேலூர்ல தப்லீக் ஜமாத் வந்துச்சு. அங்கே ஒரு பெரிய வாழைக்கு ஒருத்தர் இருந்தார், கமாலுத்தீன் சாப் சொல்லி. அவங்கள்ட்ட வந்து இந்த ஜமாத்து சந்திச்சு. அந்த காலத்துல பழக்கம் எப்படி சொன்னா, யாரையாவது சந்திச்சோம்னா முதல் களிமா சொல்லுங்க பாங்க. களிமா தப்பாக்கு சொல்லி பழைய உடம்பா களிமா தெரியாம இருப்பாங்க, திருத்தி கொடுக்கறதுக்கான இந்த பழைய காலத்து மெத்தட். எல்லாம் ஜமாத்து வந்துருக்கு, எல்லாரும் சேர்ந்து களிமா போடவும் களிமா சொல்லணும்னா யாராவது உடம்பா சொன்னா திருத்தி கொடுப்பாங்க. இது நடைமுறை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஊருக்கெல்லாம் வேலை செய்யறவர் கமாலுத்தீன், அவரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்ச உடனே களிமா போடவும் அவருக்கு வந்துச்சாம் போம். அவர் சொன்னார், मेरे घर के चूहा भी कलिमा पढ़ेगा, मुझे कलिमा पढ़ने बोल रहा है. என் வீட்டுல சுத்துற எலியோட கலிமா படிக்கும், சுண்டலியோட எலிமா கலிமா படிக்கும், எலியோட கலிமா சொல்ற கோபம் பயங்கரமா வந்துச்சு. அந்த காலத்துல வரல சொல்லுவாங்க, எங்க பெரிய அது நேரம் கேட்டு சொல்றதுனால. அப்படி இங்க வந்து இவர் இறக்க போற நேரத்துல இவ்வளவு பெரிய இமாமுக்கு, வெறும் பெரிய இமாம்களுக்கு உஸ்தாதா இருந்தவருக்கு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமா? அதனால தடையா யோசிக்கிறாங்க. சிலர் இல்ல ஹதீஸ்ல இருக்கு சொல்லணுங்கிறாங்க. சரி, இப்படிப்பா சொல்றது இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு யோசிக்கும் போது சில பேர் ஆலோசனை சொன்னாங்க, ஒண்ணு செய்யுமா, இங்க பக்கத்துல உட்காந்து நீங்க நாயும் இந்த கலிமா கடைசியில சொல்ற ஹதீஸ்கள் அப்படி பரிமாறிக்கிறோம், கருத்து பரிமாற்றம் செய்வோம். கடைசியில கலிமாவோட மௌத்தாக சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸை நீங்க பேசுவோம். அவர் முன்னால வந்து ஹதீஸை பரிமாறிக்கிறோம், அவர் காதுல விழுந்துரும், அப்படியே ஹதீஸ் சொல்லிடுவாரு. அப்ப அந்த காலத்துல வேற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு மட்டும் இல்ல, ஹதீஸை அறிவிச்சுக்கூடிய பேரையும் சொல்லணும். அது இல்லாம சொல்ல முடியாது. அப்ப அவங்க சொன்னாங்களா, பெரும் பெரும் இமாம்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹானிஃபா இருந்தாங்க, முன்திர் இப்னு ஷாஹான் இருந்தாங்க. பெரும் இமாம்கள் நாங்க அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டம் அது. அந்த இடத்துல சொன்னாங்கன்னா, யாரு இருப்பா, நீ முதல் அறிவிப்பாளருடைய பேரை சொல்லு, நான் அடுத்து சொல்றேன், அவர் அடுத்து சொல்லுவோம். கடைசியில ஹதீஸ்ல போகும்போது அவருக்கு நம்ம உஸ்தாதுக்கு தெரிஞ்சு போயிடும், கலிமா படிச்சுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சா போய் நின்று போகுது. பெரிய மனுஷன் முன்னால ஹதீஸ் எப்படி சொல்றது? ஒரு பெரிய ஆளுக்கு முன்னால ஒரு சின்ன ஆளு தொழுவைன்னா எதிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஆச்சு. அப்ப அவர் ஒவ்வொருத்தரும் சொல்லி இடத்துல போய் நின்றுக்கிறது, முழுசா சொல்ல முடியல. சக்கராத்துல ஹால்ல இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஸுஆ ராஸி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இறுதி நிலையிலும் வாழ்க்கை பூரா ஹதீஸுடைய துறையில ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் செய்தியும் எடுத்து வச்சிருந்த காரணத்தினால இவங்க திக்கி திணறி நிற்கக்கூடிய நேரத்துல அவர் சொன்னாரா, ஹதீஸுடைய முழு ஹதீஸையும்
ரசூல் சக்கராத்துல ஆலத்துல قال حدثنا بندار قال حدثنا ابو عاصم قال حدثنا عبد الحميد بن جعفر عن ابن ابي عيب عن كثير بن قرة الحضرمي عن معاذ بن جبل رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا اله الا الله دخل الجنه حديث சொல்லி முடிக்க ஹயாத் முடிச்சு. அல்லாஹு அக்பர். யாருடைய இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லிய நிலையிலே மூச்சு போகுமே, ஆனால் அவன் நேரடியாக ஜன்னத்துக்கு போவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் கேட்டார், அவரிடத்தில் கஸீர் இப்னு முர்ரா கேட்டார், அவரிடத்தில் இப்னு அலீப் கேட்டார், அவரிடத்தில் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் கேட்டார், அவரிடத்தில் அபூ ஆசிம் கேட்டார், அபூ ஆசிம் கிட்ட புந்தார் கேட்டார். அந்த புந்தார் சொன்ன நான் கேட்டேன் சொல்லி இந்த ஹதீஸை முடிக்க அவருடைய ஹயாத் முடிஞ்சிருவாங்க. இதுதான் வாழ்க்கையில செய்யக்கூடிய தியாகம், வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறை கௌரவமாக கண்ணியமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே இருக்குமையானால் இறுதி நிலையும் அதே பொருத்தத்தோடு முடியும் என்பதை அல்லாஹ் பல குறிப்புகள் மூலமாக குறிப்பிட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், தமூதுன கமா தைஷூன், நீ வாழும் முறையிலே மரணத்தை பெறுவாய், மரணம் பெறக்கூடிய முறையிலே நீ மரணத்திலிருந்து எழுப்பப்படுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் இந்த ரமதானுடைய பொருட்டா, இந்த சிறப்பான காலத்திலே பொருட்டா நம்முடைய இறுதி முடிவை சிறப்பானதாக, செம்மையானதாக, ஜெயமானதாக, கௌரவமானதாக, மரியாதையானதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சில கேள்வி வந்திருக்கு, முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். டைம் ஆச்சு. எப்போ கண்டே வரைக்குமா? இல்ல இதுவரை வித்து வேற இருக்கு. பர்சனல் கார் ஹவுசிங் லோன் வாங்கலாமா, இஸ்லாத்தில் கூடுமா, விளக்கம் தேவை. லோனுக்கு அர்த்தம் நீங்க என்ன விளைவிக்கணும். லோன் வட்டியுடைய தோரணையில இருந்தா வாங்கக்கூடாது. நீங்க செலுத்துற காசை விட, வாங்குற காசை விட அதிகமாக காசு செலுத்துறீங்கன்னா வட்டி. அதை நல்லா விளைவிக்கணும். வேற என்ன வந்தாலும் வச்சுட்டு போங்க. என்னமோ பேரை வந்து அவர் வந்து ஆபீஸுக்கு செலவு பண்றாரு, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, இதெல்லாம் நம்மள நீங்களும் ஏமாத்திக்கிறது. எந்த காசு 1 லட்சம் ரூபா வாங்குறீங்களா, 1 லட்சமே திரும்ப கொடுக்குறீங்களா, கடன். 1 லட்சத்தை வாங்கிட்டு 1,05,000 10,000 கட்ட வேண்டியது வருதுன்னு சொன்னா என்னங்க அது? வட்டி. தவிர்த்துக்கங்க, தேவையே இல்லை. அப்படி என்ன வேலை அல்லாட்ட கேளுங்க. எங்க சம்பளம் என்ன தெரியுமாங்க? 5 வீடு வச்சிருக்கேன் நான். 5 வீடு இருக்கு, வாடகைக்கு இருக்கேன். நான் பெருமைக்கு சொல்ல வரல, பெரிய நான் கோடீஸ்வரன் சொல்ல வரல. நாங்க வாங்குற மோடி சாப்பிட்டு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? உலகிலேயே எங்களுக்கு தான் சம்பளம் கம்மியா கொடுத்துட்டு பறக்கத்தானதுன்பாங்க. பறக்கத்தான சம்பளம் சொல்லுவாங்க. உண்மையிலே பறக்கத்தான் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்றது கேளுங்க. அண்ணா இடத்துல கேட்கறதுல என்ன குறை? இந்த மாதிரி ஆகாத துறையில போய்தான் வாங்கணுமா? ரப்பே, நீ உலகத்துக்கு எவனுக்கு அத்தானிக்கு கொடுக்குற, அம்பானிக்கு கொடுக்குற, மார்வாடிக்கு கொடுக்குற, ஒன்ன வணங்குறேன் நான். எனக்கு நீ கொடுக்காம நான் எங்க வகையில கேட்டு பாருங்க, கொடுக்குறானா இல்லையான்னு பாருங்க. நான் காலையோட என்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க அதற்கு ஒருத்தர் இருந்தார், மீரா இருந்துன்னு சொல்லி துவா செய்யுற வார்த்தை நம்ம விட்டதும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அழகா எப்படி கேட்பாங்க, மனசை விட இந்த பக்கம் கிளாஸ் ஃபேக்டரி இருக்குது, இங்கிட்டு வந்து ஒரு ஷூ ஃபேக்டரி இருக்குது. அதற்கு துவாவோட எங்களை 10 மாணவர்களை வச்சுக்கிட்டு ஒரு கையில தப்பும் வச்சுக்கிட்டு அவர் ஒரு சூஃபியானவங்க. வந்து அவங்க துவா செய்வது எப்படி செய்வாங்க தெரியுமா? அல்லா உன்ட்ட நான் ஷூ ஃபேக்டரியா கேட்டேன், இங்கிட்டு இருக்கிற கிளாஸ் ஃபேக்டரி கேட்கிறேன். அவன் யாராருக்கெல்லாம் கொடுக்குறீல, நீ தான் கெதின்னு அவன் கிடக்குறான். எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும். அதற்கு கேட்டு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், கண்டிப்பா எனக்கு கொடுத்தாங்க. அல்லா இடத்துல போராட தம்பி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுல கேட்டு இந்த பசங்க சின்ன பிள்ளைங்க நான் ஓதுற உடைய பொண்ணு சிரிப்பாங்க. வர அஜத்துக்கு என்னமோ பக்கத்துல அத்தாட கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு சிரித்தோம்னா அதிகாரத்தில் அவர் துவாவளையே சொல்லணும். எல்லாம் நல்லா சிரிப்பு போயிடுங்க, உனக்கு பொண்ணு விளக்காது, அதனால சிரிக்கிறாங்க. இது நீ பெருசா எடுத்துக்கிறாங்க, நீ பெருசாவே எடுத்துக்கிறாங்க. சகோதரர்களே, இப்படியே கேட்டு மௌத்தாக நேரத்துல பல கோடிக்கு அதிபதியா இருந்தாங்க, பல கோடிக்கு அதிபதியா இருந்தாங்க. ஏற்றவர் சொன்னாங்க, சைஃபுத்தீன் இந்த மதரசாவுக்கு வர நேரத்துல ஒரு தகர பெட்டியும் 20 ரூபாய் சிவப்பு நோட்டு தான் ஜோப்புல இருந்துச்சு, இன்னைக்கு கோடி சுத்துதுன்னாங்க.
சொன்னதுங்க. அல்லாஹ் உலகத்திலேயே சிறப்பு கொடுத்தான். அல்லாஹ்வை அன்னி வாழ்ந்த காரணத்தினால மரணம் எப்படி வந்துச்சு தெரியுமா? வாழ்ந்த முறையிலே மரணம் வரும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இறந்தது எப்படி தெரியுமா? ரமலானுடைய மாதத்துல நோம்பு வச்சுக்கிட்டு இஃப்தாருடைய நேரத்துல மத்தாஃபரன்னு மௌத்தாங்க. தவாஃப் செய்யற இடத்துல இருந்து மௌத்தாங்க. ஜன்னத்துல் முஅல்லா ஹஜ்ரத் அன்னை ஹதீஜாவுடைய கபருக்கு பக்கத்துல அடக்கப்பட்டிருக்கிறார். எங்க கிடைக்குது? அல்லாஹ்விடத்துல கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பான். நம்ம கேட்கறதுல ஓட்ட விட்டுறோம். என்னமோ ஏனோ தானோ கேட்கலாம். ஹோட்டல்ல உட்காந்து சர்வருக்கு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டிய இட்லி நான் தோசைங்கிற சொல்ற மாதிரி அப்படி எனக்கு எடுத்துக்கணும்னா அவன் கோச்சுக்கிறான். ஏன்னா முறையா கேட்கறியா? அந்த மாதிரி அழுது சொல்லுது. ஒண்ணுக்கும் இல்லை, 2 ரக்காத்துக்கு தனியா சொல்லுங்க, தான் தேவையை சொல்லி அழுங்க, நிச்சயமா கிடைப்பான். 40 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா எந்த தேவையும் பூர்த்தியாகும். எந்த தேவையும் பூர்த்தியாகும். ஒண்ணு டைரக்ட் பூர்த்தியாகும், அதுக்கு ஈக்குவலாவது கிடைக்கும். இது நிச்சயம். இல்லைன்னா நான் அடிக்கடி சொன்னேன், முந்தி சொன்னேன், என்னை கேளுன்னு சொல்லி போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எல்லாம் கேட்க சொன்னான். கேளுங்கன்னு சொன்னாலே கொடுக்கறது தான் சொல்றான். அதை விட்டு போட்டு அவன் லோன் கொடுக்குறான், லான் கொடுக்குறான்னு போய் கண்டதை கண்டியில வாங்கி 8 கார்டு வச்சுக்கிட்டு இவனுக்கும் கிடந்தாரே அவனுக்கும் கிடக்கார தூக்க ஒரு மாதிரி இல்லை. கடைசியில் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓடுறது பாடுறது. இது தேவையே இல்லை. ஹலாலான வழியில இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க. ஹராமான வழி இருக்கு, சுத்தமா தோந்துங்க. கொஞ்சமா இருந்தாலும் அதுல பரக்கத்து கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்யலாமா? இன்சூரன்ஸ் கம்பெனி வட்டிக்கு உதவியாக இருக்குதுன்னா அங்க வேலை செய்யறதும் ஹராம், நிச்சயமா ஹராம், எந்த சந்தேகம் இல்லை. ரிபாவுடைய வட்டியுடைய தோரணையில எது இருந்தாலும் சரி அது எல்லாமே ஹராம் தான். ஏன்னா அல்லாஹ் போர் புரிவதற்கு சமமான அது குற்றம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நமக்கு பெரிய ஜாப் கிடைக்குது, ஆப் கிடைக்குதுலாம் போகக்கூடாது. நமக்கு வேண்டியது கௌரவம், கண்ணியம், ஈமான், இஸ்லாம், தக்குவா, தஹாரத், இதுதானங்க வேணும். அதை விட்டு போட்டு இதுக்கு என்ன போறது? ஈமானுடைய குறைனால இதெல்லாம் நடக்குது. சேமிப்பு கணக்கில் வரும் வட்டியை உபயோகப்படலாமா? சதக்காவா கொடுக்கலாம். எங்கேயாவது பேங்க்ல நம்ம பிள்ளைக்குள்ள தொழில்துறை முறையில கொஞ்சம் காசு போட்டு வைக்க வேண்டியது இருக்கும். சாமான்கள் மாற்ற வேண்டியிருந்தாலும் இங்கே அக்கௌண்ட் திறக்க வேண்டியது இருக்கு. நிர்பந்த நிலைகள் இருக்குது. சில இடங்கள்ல இப்ப நம்ம போட்ட காசுக்கு வட்டி வருது. இந்த வட்டி காசை என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க எடுத்து உங்க சொந்த வந்து நிச்சயமா அதை பயன்படுத்தக்கூடாது. மீறி 2 வழி இருக்கு. அதை வாங்காமே விட்டுறது ஒரு வழி. என்னமோ வாங்கி நீங்க நாசமா போனாலும் விட்டுடலாம். அதை வச்சு இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக, முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக பல கோடி ரூபாய்களை பயன்படுத்துறாங்க கூடிய அந்த டவுட் வந்துட்டதுனால சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த காசை எடுத்து உங்க ஊர்ல ஏழைவான இருப்பாங்க, வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, ரொம்பவும் முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இருப்பாங்க, அவர்களுக்கு நன்மையை எதிர்பார்க்காம கொடுக்கணும். இதுல அல்லாஹ் நன்மை கொடுப்பான்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய தேவை பூர்த்தியாக போகுது, நம்ம பயன்படுத்தக்கூடாது, ரோட்ல வீசக்கூடாது, யாருக்கிட்டே அவங்க கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுத்துருக்கன்னு சொல்லி அவங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு நினைச்ச உதவுது. இதனால அல்லாஹ் எனக்கு நன்மை கொடுக்க போறேன், ஜன்னத்து கிடைக்க போது நினைச்சிங்கன்னா அடி விடும். அதனால அது நினைக்காம இது நம்ம கையை விட்டா போதும், சட்டி சுட்டுச்சு கையை விட்டுச்சுன்னு சொல்லி தூக்கி அவங்களுக்கு கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் தன்னுடைய நிலைமையை சரிப்படுத்திடுவாங்க, நம்மளும் பாவத்தை விட்டு தப்பிச்சுக்கிறோம். குழந்தைகள் சொல் பேச்சை கேட்பதில்லை, என்ன செய்வது? கண்ணீர் இருந்தால் என்ன செய்வது? தவிர்ப்பது எப்படி? குழந்தைகள் தாயிடக்கூடிய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை முறையில நம்ம வாழக்கூடிய நேரத்துல தாய் தகப்பனுக்கு ஏதாவது நம்முடைய குழந்தைகளும் சொல்ல வந்துருக்கும், அல்லது சொந்த பந்தத்துக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருக்கும். இந்த 2 இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளை ஏழாவது பிறக்கும். பொதுவா அப்படி நடக்கிறது சோதனைன்னு ஒண்ணு வரும், அது வேற தனி. ஆனா பொதுவா ஒரு ரியாக்ஷன், ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம காரணத்தினால பெற்றோருக்கோ நம்முடைய நெருங்கிய உற்றார் உறவினர்களுக்கோ தொல்லை கொடுத்திருந்தோம், யாருடைய அக்கவையாவது நம்ம அடக்கியிருந்தோம், அமைக்கி இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிறக்கிற பிள்ளை நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவே வரணும். அது அப்படித்தான் ஆகுது. ஆனா அவங்க அதுக்கு தண்டனை கொடுத்து அவங்களும் நல்லா இருக்கிறது இல்லை. அவங்க எப்ப தாய் தகப்பன் அவங்களும் அது கஷ்டப்படுவாங்க. நல்லா விளைவிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இன்னமும் இருக்கிறாரு, ஓட்டு சம்பாதிச்சாரு, பல லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளம், 3 பிள்ளைகள், அழகா 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, அழகான பிள்ளை, அழகான பிள்ளை. இதெல்லாம் நானே நேரம் போட்டு பார்த்தேன். அப்படியே செக்க செங்கல்னு அழகி வரும். 3மே மெண்டல், 3மே இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு 18 வயசு 20 வயசு ஆச்சு. இரும்பு செங்கலை கட்டி வச்சுதான் அந்த தாய் தகப்பன் சோறு கொடுக்குறாங்க, இல்லாட்டி அடிக்கிறாங்க தாயை தகப்பன். நான் அதை எனக்கு ஒரு மனசுல வேதனைப்பட்டு, ஒரு பேரை சொல்ல வேண்டாம், ஒரு பதவியும் சொல்ல வேண்டாம்,
கஷ்டமா இருக்குது. நான் கொஞ்சம் ஆய்வு செஞ்சேன் ஊர்ல போய், இவர் ஏதாவது என்ன மாதிரி செஞ்சாரா, எதனால இவருக்கு இப்படி பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தபோது அந்த மனுஷன் அவருடைய பெற்ற தகப்பனால தூக்கி போட்டு அடிச்சார். ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ தன்மை இருந்திருக்கும். தன்னை பெற்றெடுத்த தகப்பனை போட்டு அடிச்சதுக்கு அல்ல ஆகிரத்து வைக்கணும் நேரப்படுத்தல, தாமதப்படுத்தல, இங்கேயே கொடுத்துட்டான். 3 பிள்ளையும் கொடுத்து 3 பிள்ளை இந்த நிலையில ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் வேற பிள்ளை இல்லை. இந்த 3 பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பல கோடி ரூபாயுடைய சொத்து இருக்கு. எல்லாம் இருந்து என்ன செய்ய, இந்த மாதிரி நமக்கு தெரியாது. யாருக்காவது அப்படி அநீதம் செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு போய் நல்லா நடங்க. பெற்றோர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட துவாவை வாங்குங்க. அவங்க துவா செய்தா கண்டிப்பா படிக்கும், கண்டிப்பா படிக்கும். அவங்க இல்லைன்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க. அவருக்கு அல்லாஹ் அவங்களுக்கு உயர்ந்த பதவியை கொடு, அவர்கள் பெயரால் தான தர்மம் செய்யுங்க, அவருடைய பெயரால் சில நல்ல காரியங்களை செய்யுங்க, உற்றார் உறவினர்களுக்கு ஒத்து இருங்க, அல்லாஹ் இடத்துல துவாவும் செய்யுங்க. நம்ம உள்ள மாறிடுமா, எந்த இதுவும் மாற்றம் இல்லை. அல்லாஹ் தான் பள்ளிகள் கொண்டு நெஞ்சங்களை திருப்புறவன், திருப்பி விட்டாட்டா சரியா போயிடும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செய்திட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு கண்ணீர் இருக்குதான், கண் படுதல் என்பது உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். 1000 பேர் தத்துவம் சொல்லி இல்லாத கூடாதுன்னு சொல்லி மக்களை போட்டு குழப்பினான். கடைசியில் என்னன்னா சொன்னான், கண் படுதல் உண்மை. அந்த கண்ணீரை விட்டு காப்பாற்றுறதுக்காக துவாக்கள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஆய்வுகள் நீங்க சந்திச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. கண்ணீர் உண்மைதான், கண் படுறது உண்மை. அந்த ஐந்து ஹக்குன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணு படுவது என்பது உண்மை, நிச்சயமாக அது இருக்குது, எஃபெக்ட் இருக்குது. அது எப்படி எஃபெக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் கேட்க வேண்டும். நபி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அது எந்த வழியும் நம்ம மண்டையில ஏறணுங்கிற தேவையே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ் பலமானது, பலமான ஹதீஸ்கள்ல பல ஹதீஸ்கள் இருக்குது. அதுக்கு உண்டான துஆக்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணீருடைய தடுப்பு அல்லது கண்ணீர் ஏற்பட்டு விட்டால் அதை போக்குவது அல்லது கண்ணீர் படாமல் இருப்பதற்கு உண்டான வழிமுறை அந்த துஆக்கள்லாம் இருக்குது, ஆயத்துக்கள் இருக்குது. ஆலிம்கள் எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்சர் பதில நாளை இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தா நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் போவார். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தருவானாக. இந்த சிறப்பான இரவுடைய வரக்கத்துக்களை நமக்கு தருவானாக. வாழ்விலே அல்லாஹ் விருதியை தருவானாக. குடும்பத்தில நிம்மதியை தருவானாக. பொருளாதாரத்தில் வளர்ச்சியை தருவானாக. அனைத்து விதமான நட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காத்து அருள் புரிவானாக. ஆமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா